நீ அதே உட்காந்து செய்ய உன்னையவா அரசியல் பண்ண சொன்னா? நீ பேசாம கல் இறக்கு உட்காந்து வியாபாரம் பண்ணு. உன் ஊருக்கு போ. உனக்குன்னு ஒரு ஊர் இருக்குல்ல, சொந்த ஊரு, பிறந்த ஊரு. அங்க போ. அங்கதான் பணமரம் இருக்கு. அங்க போய் கல் இறக்கு, ஒரு கொட்டாவை கட்டிக்கோ. அங்க உட்காந்து வியாபாரம் பண்ணு. சொம்புல வச்சுக்கோ கல்ல, தொட்டு நக்க ஊறுகாயும் வச்சுக்கோ. ஊறுகாயும் வச்சுக்கிட்டு உட்காந்து வியாபாரம் பண்ணு. நீ பண்ணு வியாபாரத்தை, கல் வியாபாரத்தை. எங்க பிள்ளைங்க ஏன்டா பண்ணணும் கல் வியாபாரத்தை? எங்க தோழர்கள் பதவி இறக்குறாங்களா? போதும், கல் இறக்க வேண்டாம். யாரு கேட்டா கல் இறக்க சொல்லி? வந்துட்டான் கல் இறக்கும் போராட்டம், கல்லை மேய்க்கிற போராட்டம். நல்லபடியா சொல்றேன், கேட்டுக்காமா. இதோட விட்டுடு. இன்னொரு தடவை கல் இறக்குறேன், கல்லை மேய்க்கிறேன்னு சொல்லிட்டு இளைஞர்கள் வாழ்க்கையை வீணடிக்காத. பண தொழிலாளர் குழந்தைகளோட வாழ்வியலை வீணடிக்காத. இது உனக்கு எதுவும் சொல்றேன். நீ சரியான இருந்தா உன் தலைவன போட்டாங்க பாரு சிலோன்காரனுங்க, அங்க போடா புடுங்குறதுக்கு. பெரிய புடுங்கினாரா, அண்ணாத்தோட புடுங்கினாரா, கருணாநிதி புடுங்கினாரா, எம்ஜிஆர் புடுங்கினாரா, ஜெயலலிதா அம்மா புடுங்கினாங்களா அப்படின்னு கேட்கறதில்ல. நீ போடா புடுங்குறதுக்கு, சிலோனுக்கு போடா புடுங்க. பிரகாஷ் விட்டுட்டு போனதை நீ போய் புடுங்குடா. அவ விட்டுட்டு போன தீவிரவாதத்தை நீ போய் பண்ணுடா. நீ போய் பண்ணு. எங்க பிள்ளைங்க கெடுக்கிற? கல்லு இறக்குன்னு பாட கட்டிக்கிட்டு பண்ணி பயல, பரதேசி பயல. எல்லாருக்கும் பாட்டு பாடுறிய, சினிமாவில பாடுற, மாமன் பொண்ணு அத்தை பொண்ணுன்னு மேடையில பாடுற, வாழும் போரை போராடுன்ற